ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் எக்கச்சக்கமான நம்மளுக்காக காத்துட்டு விஜய் சேதுபதி அவரோட எபிசோடுக்காக நீங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரணகல பூமியாக மாறப்போகிற இந்த எவிக்ஷன் விஷயங்கள் யார் வெளியில் எவிக்டாக போகிறாங்க, விஜய் போகிற அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் பார்க்குறேன், விஜய் போகிறது எவிக்டட் எப்போ நேற்றே அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, நேற்றே போட்டாங்க. அது பார்த்தா 50,000 வியூஸ் 60,000 வியூஸு. ஆனால் பாவிகளா, சரி ஓகே, வாரம் நடக்கிறது தானே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு விஜய் பார்வதி வீட்டை விட்டு வெளியே போகலன்றது அப்டேட், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவத்தை வந்துட்டு நம்ம விக்ரம், கனி, அதுக்கப்புறம் அரோரா வந்து சொல்லியிருக்காங்க. பக்குன்னு இருக்குது, இனியா நடக்குது அப்படின்ற மாதிரி. அதாவது அன்றைக்கி லைவில் மறைச்ச விஷயங்கள் இப்போ வெளியே வந்திருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்றைக்கி லைவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா பார்த்துட்டு இருந்தோம். நம்மளும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 45 நிமிஷம் கட் பண்ணிட்டாங்க. 45 நிமிஷம் லைவ் கட் ஆகி ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அது 3ஆம் தேதி சம்திங் நினைக்கிறேன். அதே அந்த அடுத்த மாதம் அதான் பிஃபோர் மந்தில் வந்துட்டு 3ஆம் தேதி சம்திங் அந்த ஒரே கிளிப்பை வந்து எடுத்து போட்ட மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி ஆன விஷயங்கள் திடீர்னு பார்த்தா அதையும் வந்துட்டு போட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு வீடியோ வந்திருக்கு. ஆனால் பாவீங்களா, எல்லாம் அநியாயம் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரம்யாவை வந்துட்டு இன்றைக்கி கண்டிப்பாக வந்துட்டு விஜய் சேது எபிசோடில் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அரோரா, விக்ரம், அப்புறம் கனி பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கேப்டன் ரோலை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க கேப்டனாக இருந்ததுனால தான் அங்கே வந்துட்டு அந்த டாஸ்க் புக்கை படிக்க சொல்லி எல்லாருமே லிவிங் ஏரியாவில் உட்காரும்போது அவங்கள நம்பி நம்ம உட்காரோம். அந்த நேரத்தில் வந்து நகையை திருடினது முற்றிலும் தவறு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூவை வந்துட்டு இந்த கேமுக்காக பயன்படுத்திட்டாங்க. திடீர்னு பார்த்தா வந்து ஹெல்த் இஷ்யூன்றாங்க, திடீர்னு பார்த்தா நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையாக ஃபயராக வந்துட்டு கேமை ப்ளே பண்ணுறாங்க. இது சரியில்லையே அப்படின்னு கனியே சொல்கிறாங்க. அரோரா வந்து முதல் சொன்னது, இப்போ வந்து கனியே சொல்கிறாங்க, இவன் எனக்கு என்கிட்டயே வந்து நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ கானாவனத்தோட மேட்டை பற்றி பேசுகிறாங்க. என்னடா பேசுகிறாங்க அப்படின்னா, அன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு 45 மினிட்ஸ் வந்துட்டு அந்த லைவை கட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. என்னென்னா கானாவனத் செம்மையாக டென்ஷனாக இருப்பார். அந்த நேரத்தில் நம்ம வீடியோவை மெதுவாக பார்த்தோம் அப்படின்னா, நான் இப்போ கீழே இப்படி பண்ண முடியாது, டங்குன்னு இப்படி மிதிச்சிருப்பாங்க. சாரிண்ணா அப்படின்ட்டு இருப்பாங்க. இவர் இப்படி கையை வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு வந்திருப்பார். ஏன்னா அவர் அங்கேருந்து இப்படி கூப்பிட்டு வாய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் வந்து கானாவனத்தை இழுத்துட்டார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், அப்போ சாண்ட்ரா வந்து கொஞ்சம் நவுத்து இப்படி நின்றுட்டுருப்பார். சாண்ட்ரா வந்து கொஞ்சம் நவுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி பிடிச்சி இப்படி தள்ளும்போது அவர் கண்ணை மூடிட்டுருக்குன்னா அப்படி பண்ணியிருப்பார். அப்போ மேலே அவங்க மேலே தெரியாமல் போட்டிருக்க, இன்டென்ஷனாக கிடையாது. அப்போ அவங்க வந்துட்டு டம்முன்னு ஒரு அடி, செம்ம அடி, அந்த சவுண்டு கொலுசு சவுண்டு கேட்டிருக்கோம். சாண்ட்ராக்கும் அதை வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு அந்த சவுண்டு கிளியராக கேட்டுச்சுன்னு. அப்போ அவர் கோவப்பட்டு அவருக்கு நல்லா வலிச்சிருக்கு போல. ஏன்னா கால் பாதத்துக்கு மேலே இது இப்படி இருக்கும்ல, கால் பாதத்துக்கு மேலே அந்த இடம் ரொம்ப இதுவாக இருக்கும். அதில் டங்குன்னு அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அடி அடிச்சிருக்காங்க போல இருக்குது. அதில் தான் பட்டிருக்கு. அதனால தான் அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. திரும்ப வந்து ஒரு மிதிச்சிருப்பார். அவங்க காலில் தான் பட்டிருக்காங்க. ஏன்னா மிதிக்கும் போதும் வந்துட்டு அந்த கோல் சவுண்டு கேட்டுச்சு. சும்மா ரியாக்ட் பண்ணல. ஆனால் அதை வந்துட்டு அதோடு பார்த்தீங்கன்னா லைவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த ஆக்டிவிட்டி ஏரியா என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. எல்லோரும் வந்துட்டு லிவிங் ஏரியாவில் இந்த விஷயங்கள் தான் சொன்னாங்க. இப்போ தான் அதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அது நடந்து முடிஞ்ச உடனே இதை பற்றி வெளியில் தயவு செஞ்சு யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயே நடந்திருக்கு இந்த பிரச்சனை, ஏதோ சம்திங் ஆகிருக்கு. உடனே வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க, இதை பற்றி தயவு செஞ்சு பேச. ஏன்னா அதுக்கப்புறம் பாருங்கள், அதை பற்றி ஒருத்தரும் பேசலை. ஸோ இந்த விஷயங்கள் இப்போ வந்துட்டு பூதாகரமாக வெடிச்சிருமோ நம்ம அடித்தது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்போ வந்துட்டு ஜெயிலில் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த திவ்யான்றதை சொல்கிறாங்க. நானும் யோசித்தேன், நான் நேற்றுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருப்பேன். போன வாரமும் திவ்யா வந்துட்டு ஜெயிலில் இருந்தாங்க, ஜாலியாக இருந்தாங்க. சாண்ட்ரா கூட கச்சின்னு சொக்கால் உள்ளே உட்காந்துட்டு ஜாலியாக பேசிட்டு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த பேர், இவங்களுக்கு இந்த சீரியல் அப்படின்னு பண்ணவங்க. இத்தனைக்கும் பிக் பாஸ் கழுவி ஊற்றி, விஜய் சேதுபதி கழுவி ஊற்றி, விக்ரம் கழுவி ஊற்றி பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து அப்பயும் ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் இப்போது ஏன் அழணும்? ஸோ அவ்வளோ பெரிய விஷயத்தை மறைக்கணும்னா, அவ்வளோ பெரிய பூசணிக்காயை மறைக்கணும்னா கொஞ்சம் சோறு எக்கச்சக்கமாக தேவைப்படும்ல. அந்த அழுகைன்ற சோறை வச்சு முழு பூசணிக்காவை அந்த சோத்துக்குள்ளே மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அது எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா நம்மளாம் வெளியிலேருந்து பார்க்குறோம், அவங்க உள்ளேருந்தே பார்க்குறாங்க. அங்கே நடந்த விஷயங்கள் ஆக்டிவிட்டி ஏரியாவில் எல்லாருமே இருந்ததுனால எல்லாருக்கும் தெரியும். இவங்க மேலே தான் தப்புன்ற தெரிஞ்சதுனால அந்த தப்பை மறைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயத்தை க்ரியேட் பண்ணால், அதாவது ஒரு கோடை மறைக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டால் அது சின்ன கோடை மறைஞ்சு அவர் தெரியாமல் போய்டல. அதுக்காக இந்த ஒரு பெரிய பிளானை போட்டிருக்காங்க. அது அங்கே உள்ள இருக்கிறவங்களுக்கு பச்சையே தெரியுது. யாராவது எடுத்து வச்சாங்கன்னா நல்லா இருக்கான்னு எடுத்து வைக்க மாட்டாங்கன்றது தான் இங்கே. இதை தான் இங்கே நம்மளுக்கு சொல்கிறாங்க. அடே எங்கள் அப்பா பயங்கரமான கில்லாடியாக இருக்காங்க. எனக்கு அதான் டவுட்டு, திவ்யா அழக்கூடிய ஆளே கிடையாது.
நேற்று காலையில் அழுகுறாங்க. நல்லா பாருங்கள், அந்த பிரச்சனைக்கு அப்புறமா தான் அழுதுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி விக்ரம பாருங்கள், இந்த வாரம் 2-3 வாட்டி அழுதுருப்பார். அதுவும் குறிப்பாக வியானா சொல்லும்போது மட்டும் அழுதுருப்பார். ஸ்ட்ராங்காக இருக்கிறவர் விஜய் போகிறது அவ்வளோ கலாய்க்கிறாங்க. ஆமாம் அதுக்கு இப்போ என்ன அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவர் ஏன் வியானா கிட்ட சொல்ல மாட்டார்? ஏன்னா வியானா கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டான பாயிண்ட்ஸ். இப்போ மாட்டிக்கிட்டோன்னா பிரச்சனையாடுன்னு சொல்லிட்டு தான் அதை வந்து அங்கங்கே வந்து அவரும் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறார். அதே மாதிரி திவ்யாவை பற்றி இன்னொரு விஷயத்த அரோரா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நானே வந்து கமருதன் கூட ஃபைட் பண்ணி செம்ம டென்ஷன் ஆகிட்டு அழுதுட்டு அங்கே போய் உட்காடுறேன் அந்த ஜெயிலாண்ட. உடனே அதை யூஸ் பண்ணி புரியுதா அரோரா, புரியுதா, கமருதனை பற்றி நான் சொன்னேனே நீ நம்புனியா, இப்போ பார் அப்படின்றாங்க. யாரா இவங்க? ஐயோ எல்லாத்துக்குமே வன்மத்தை கொட்டுறாங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. ஐயோ இவங்க கூடலாம் பேசவே முடியாதுன்ற மாதிரி எனக்கு காண்டாச்சு. ஏன்டா அங்கே போனோமோன்னு அப்படின்ற அளவுக்கு அரோரா சொன்னாங்க. ஸோ எல்லாருமே திவ்யா மேலே செம்ம காண்டாக இருக்காங்க. குறிப்பாக விஜய் பார்வதி. அதுவும் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் ஹெட்லைன் போட்டிருக்காங்க, நல்ல பாடம் கற்பிச்சிங்க விஜய் பார்வதிக்கு. என்ன பாடம்னா, விஜய் பார்வதி வந்துட்டு கானவனத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே உனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, எந்த அட்வைஸை எடுத்துக்கணும் எந்த அட்வைஸை எடுத்துக்கூடாது நீ தான் முடிவு பண்ணணும். இவ்வளோ தான் நடந்தது. இதை வந்துட்டு அப்படியே திரிச்சு அரோராவை கோத்து விட்டு, அரோரா உன்னை தான் சொல்கிறேன் வா 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 அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஒரு ஆட்டத்தை போட்டு விஜய் பார்வதி சரி வந்துட்டு அடிச்சுட்டு போ முதுக காமிக்கிறேன் டம்மால் டிமின் ஆமாம் டக் டக்குட்டு. அந்த நேரம் பிக் பாஸ் வந்து வாங்க ஆக்டிவிட்டி இது உங்களுக்கு டாஸ்க்கு, ஐயோ சாமி இல்லை கூப்பிட்டுட்டீங்க சாமி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி இன்றைக்கி அப்போ ஒரு சம்பவம் இருக்கின்றது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திவ்யா பார்த்தீங்கன்னா முழு சொத்தை மறைக்கிறதுக்கு தான், முழு பூசணிக்காய் மறைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.